மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அவையோருக்கு எனது இனிய மாலை வணக்கங்கள். செவி மாற்றுத்திறன் மாணவர்களின் சிறப்பு கல்வி மேம்பாட்டிற்காக சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டியில் ரூபாய் 6.7 கோடி மதிப்பில் 1.31 ஏக்கர் நிலப்பரப்பில் 23,696 சதுர அடியில் புதிய கட்டடத்தினை கட்ட ஆணைகள் பிறப்பித்து அவர்தம் வாழ்வில் ஒளியேற்ற வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் எங்களை வழிநடத்தும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களையும் அன்பிற்குரிய மாற்றுத்திறன் மாணவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாணவர் விடுதி, மாணவியர் விடுதி, கணினி அறை, ஸ்மார்ட் வகுப்பறை, நூலகம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த கழிவறைகள், அனைத்து வகுப்பறைகளிலும் ஒளிரும் விளக்குகள் ஆகிய சிறப்பு வசதிகளை உள்ளடக்கிய பள்ளி கட்டடத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நல்லாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பல சீர்மிகு வளர்ச்சிகளை தன் வரலாற்றில் எட்டியுள்ளது. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித் தொகையை ரூபாய் 1000 1500 உயர்த்தியது. அவர்களுக்கான பராமரிப்பு உதவித் தொகையை 1500 2000 உயர்த்தியது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளி மாணாக்கர்களுக்கு உணவூட்டும் மானியம் ரூபாய் 900 ரூபாய் 1200 உயர்த்தியது போன்ற பல சிறப்பான திட்டங்களால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் இன்று திறனுற்று பயன்பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அரசு செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி. இப்பள்ளி ஆண் பெண் இருபாலருக்குமான உண்டு உறைவிட பள்ளியாகவும் செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கென்ற சொந்த பள்ளி கட்டிடம் வேண்டும் என்பதே. இம்மாணாக்கர்களின் கனவுகளுக்கு சிறகு பூட்டும் விதமாக சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு 1.31 ஏக்கர் பரப்பளவில் நிலம் தெரிவு செய்யப்பட்டு ரூபாய் 6,70,00,000 மதிப்பீட்டில் 2 தளங்கள், 15 வகுப்பறைகளுடன் கூடிய பள்ளிக்கூட கட்டிடம், மாணவியர் விடுதி, மாணவர் விடுதி, மாணவர்கள் கழிப்பறை, மாணவியர் கழிப்பறை, கலையரங்கம், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளோடு இப்பள்ளிக்கூடம் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பெரிய செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி என்ற பெருமையை சுமந்து நிற்கும் சிறப்பு பள்ளியினை திறந்து வைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆக்கத்திற்கு ஊக்கமாய் பெரிதும் துணை நிற்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேசுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிதான வணக்கம். அனைத்து பெரியோர்களுக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் என் வணக்கம். சுமார் 40 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சேலம் மாவட்டத்தில் 75,055 மாற்றுத்திறனாளிகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.